எல்லா புகழும் ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. பிரதர், நம்முடைய புதிய விளக்கங்கள் மற்றும் கருத்துக்கள் இவையெல்லாம் இந்த வித்தியாசமாக இருப்பதனால, புதிய கோணத்தில் இருப்பதனால நிறைய கிறிஸ்துவ சகோதரர்கள்லாம் நம்மகிட்ட ஃபோன்லாம் பண்ணி கேட்குறாங்க. இதை பற்றி சந்தேகம்லாம் கேட்குறாங்க. ரொம்ப வியப்போட ஆச்சரியமாகவும் கேட்குறாங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கும். ஒரே ஒரு எபிசோடை மட்டும் புதிதாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த இஸ்லாமியர்கள் நம்முடைய கர்த்தர்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வியப்பா பார்க்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சில கேள்விகளையும் கேட்க தான் செய்கிறாங்க. ஆமாம் பிரதர், நிறைய கிறிஸ்துவ நம்மகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அல்லான்னு சொல்லாமல் கர்த்தர்னே சொல்கிறீங்க. கர்த்தர் என்ற சொல்லுக்கு அர்த்தம் கூட தெரியாமல் கிறிஸ்துவர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க. கர்த்தர் அதாவது கர்த்தா என்ற ஒரு சமஸ்கிருத சொல்லுக்கு படைப்பாளன் என்று பொருள். இந்த அண்ட சராசரங்களை ஒரே ஒரு இறைவன் தானே படைத்தான். ஆமாம் பிரதர், இந்த உலக அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனை சமஸ்கிருதத்தில் கர்த்தர்னு சொல்கிறோம், தமிழில் கடவுள்னு சொல்கிறோம், அரபிக்கில் அல்லான்னு சொல்கிறோம். இதை கூட கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் புரியாமல் வழங்காமல் இருக்காங்க. ஆமாம், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவன் எவனோ அவனே இறைவன். பிரம்மசூத்திரத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அது அரபு மொழியில் அல்லாஹ் சொன்னாலும் சரி, இல்லை சமஸ்கிருதத்தில் கர்த்தான்னு சொன்னாலும் ஒன்று தானே. அந்த பரம்பொருள் ஒருவனைத்தானே நம்ம சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் இந்த சாதாரண ஒரு புரிதல் கூட இல்லாமல் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இறைவனை இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்லணும். இறைவன் ஆனா பெண்ணா ரெண்டுமே இல்லையா? அவன் அவதாரம் எடுப்பானா எடுக்க மாட்டானா? அவனுடைய தன்மை என்ன? இதை குறித்து கிறிஸ்தவ மக்களிடையே ஒரு தெளிவான புரிதல் கிடையாது. சில கிறிஸ்தவர்கள் படைத்த இறைவனை ஆண்னு சொல்லுவாங்க. இறைவன் தன்னை பற்றி சொன்ன முதல் கட்டளை என்னது? என்னை அன்றி தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். இதான் முதல் கட்டளை. அந்த கட்டளைக்கு அர்த்தம் தெரியாம தான் இருக்கிறாங்க. யெகோவாக்கு பாலினம் கிடையாது, ஆனா இயேசு ஒரு ஆண். இந்த பாலினத்திலே ரெண்டும் வேறுபடுகிறது. யெகோவா தேவன் என்பது வேறு, இயேசு என்பது வேறு. இந்த பிரபஞ்சனைத்தும் படைத்து பரிபாலித்திருக்கின்ற இறைவன் எந்த பாலினம் மற்றவன். அவன் ஒருத்தன் தான், அவன் தனித்தவன் தான். ஆனா இயேசு ஒரு ஆண். அவர் சாப்பிட்டாரு, கழிவுகளை வெளியேற்றினாரு. அவர் ஒரு மனிதர் தான். பிரபஞ்சனைத்தையும் படைத்த இறைவன் ஒரு மனிதரோ வானவரோ கிடையாது. அவர் படைப்பாளன். படைப்பாளன் என்பது வேற, படைப்புகள் என்பது வேற. படைத்தவனுக்குரிய மரியாதையும் கண்ணியத்தையும் படைப்புகளுக்கு கொடுக்க கூடாது, ஒரு மனிதருக்கோ வானவருக்கோ கொடுக்க கூடாது. இந்த விவரம் கூட அறியாம நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க என்பதுதான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. சகோதரர், கிறிஸ்துவ சகோதரர்கள் யூதர்களின் தனாக் புத்தகத்தை, அதாவது பழைய ஏற்பாடு புத்தகத்தை பிரசங்கம் செய்யறாங்க, அந்த வேதமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் மோசைக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளையில முதல் கட்டளையை அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுல முதன்மையான கட்டளை என்ன கட்டளை? என்னை தவிர வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். இரண்டாவது, யாராவது விக்கிரங்களையும் வணங்க வேண்டாம். முதல் 2 கட்டுகளையே ஏகத்துவத்தை தான் மையமாக கூறுது. அது இறைவன் அல்லாத ஒன்றை வணங்கக்கூடாது, கடவுளா எடுத்து வணங்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் படைத்த இறைவனை தவிர்த்து வேற ஒன்றை கடவுளா எடுத்து வணங்கக்கூடாது. இறைவனுடைய படைப்புகளையோ மற்ற எதையும் கடவுளா எடுத்து வணங்கக்கூடாது. அதாவது இறைவனை தவிர்த்து படைப்புகளை வணங்கக்கூடாது, இறை தூதரையும் வணங்கக்கூடாது. இப்ப இயேசு என்பது ஒரு மனிதர் தான், அல்லாவின் வார்த்தையால், கர்த்தருடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். அந்த கட்டளையை முழுமையாக பின்பற்ற மறுக்கிறாங்க கிறிஸ்துவ சகோதரர்கள். கிறிஸ்தவர்கள் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட அந்த முதல் கட்டளை, அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்காம அதை அவமதிக்கிறார்கள்? ஏன்னா இயேசுவை கடவுளாக காட்ட முடியாது என்ற காரணத்துல தான். ஆமா, அதான் உண்மை. முதல் கட்டளைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த கட்டளையை மீறுவதுன்னா பாவம். பாவம்னா என்ன?
கர்த்தருடைய கட்டளைகளை அசட்டை பண்ணுவது, மீறுவது பாவம். கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் முதல் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். முதல் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இயேசுவை கடவுளாக்க முடியாது. அதனால முதல் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு மூட நம்பிக்கை தான். இயேசு நான் செய்த எல்லா பாவங்களுக்காக மரித்தார், இனிமேல் நான் செய்ய போகும் பாவங்களுக்காகவும் மரித்தார், 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுக்கு பேர் தான் கிருபாதார பலி. லாஜிக்கலாக இருக்காது. பலின்னா என்ன லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அது ஒரு மூட நம்பிக்கை. எல்லாரும் சொல்கிறாங்களா? ஆமாம், மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க அதை அப்படியே உள் வாங்கி கொண்டு கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு பேர் ரட்சிப்பு. ஆமாம், இதை நம்பினா பரலோக ராஜ்யம் சென்று விடலாம். கிறிஸ்தவத்தின் அடிப்படையே இந்த மூட நம்பிக்கை தான். கிறிஸ்தவ மக்களை பொறுத்த மட்டில் மெஜாரிட்டி அதை நம்புறதுனால அவர்களும் அதை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். ஆனால் இதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது, மூட நம்பிக்கை தான். நீங்கள் ஹோரஸை பற்றி படிச்சிருப்பீங்க. ஹோரஸுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர் கடல் மேல் நடந்து போனார், அற்புதங்கள் செய்தார், மனித குல பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இப்படிலாம் பழங்கால கதைகள் இருக்கிறது. அந்த கதையை தான் அப்படியே புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. பேரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. ஹோரஸுக்கு பதிலாக ஜீசஸ், அவ்வளோதான். இந்த மூட நம்பிக்கையில் கிறிஸ்தவ மக்கள் ஊறி போய் இருக்கிறதுனால இறைவனை பற்றியோ இறைத்தன்மையை பற்றியோ அவர்கள் பெரிதுபடுத்துவதே கிடையாது. ஏன் இறைவனை குறித்து சிந்திப்பதும் கிடையாது. பெரும்பாலான மக்களுக்கு இறைவனை குறித்த சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. தொழுகைக்காக பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கும்போது சில இந்து நண்பர்கள் யாராவது எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் மேலே ஒருத்தர் இருக்கான்னு நீங்கள் சொல்லுவீங்களா, அவனை தொலை போகிறேன் அப்படிம்பேன். ஏன்னா துன்பம் வரும்போது பலர் மேலே ஒருவன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அவங்க சிந்திப்பதற்காக அப்படி சொல்லுவேன். அதே போல் கிறிஸ்தவ நண்பர்கள் யாராவது கேட்டால் கர்த்தரை தொலை போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இஸ்லாமியர் தானே, கர்த்தரை தொலை போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வியப்பாக கேட்பாங்க. அதுக்கு பதிலாக நான் நீங்கள் கர்த்தர்னு சொல்கிறீங்களா, அவரைத்தான் நாங்கள் அல்லான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். அவர்கள் சிந்திப்பதற்காக. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன் ஒருவன் தான் இல்லையா, ஆனால் அவனை வெவ்வேறு பெயர்களில் நாம் அழைக்கிறோம். அந்த அழைக்கிற பெயர்களில் தான் நம்ம என்ன செய்யறோம், நம்மளையே வேறுபடுத்தி காட்டிக்கொள்கிறோம் இல்லையா. இந்த சாதாரண புரிதல் கூட இல்லாமல் தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். ஆமாம் பிரதர், இந்த அடிப்படை உண்மை கூட பல கிறிஸ்துகளுக்கு தெரியாமல் இருக்கு. மேலும் நம்ம அரபிக் பைபிளில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் வந்து பிதா கர்த்தர் அப்படின்ற சொல்லுகின்ற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கில் பைபிளில் அல்லான்னு இருக்கும். ஆமாம், நம்ம யூதர்கள் வந்து தன்னுடைய படைத்த இறைவனை அல்லான்னு சொல்கிறாங்க. யூதர்களுடைய வேலத்திலும் அல்லான்னு தான் இருக்கு. ஆமாம். அரபிக் கிறிஸ்துவன் தன்னுடைய இறைவனை அல்லான்னு சொல்றான். ஆமாம். அரபிக் கிறிஸ்துவன் தன்னுடைய இறைவனை பிதா கர்த்தர்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது. பிதானா தமிழ்ல கர்த்தரை குறிக்கூடிய வார்த்தை, அரபிக்கில் அல்லா என்ற உண்மை கூட தெரியாம நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்படிதான் கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து கடவுளை பற்றி, அந்த கர்த்தரை பற்றி வந்து ஒரு தெளிவான புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. இது மாதிரி தான் பல விஷயங்கள் புரிதல் இல்லாம இருக்காங்க. ஆமாம், கடவுளை பற்றியே ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போல நிறைய விஷயங்கள்ல புரிதல் இல்லாமல் கண்மூடித்தனமாக தான் பின்பற்றி வருகிறார்கள். அதுல ஒன்று தனாக். நாம் பழைய ஏற்பாட்டை தனாக் என்று சொல்லி பேசும் பொழுது தனாக்னா என்ன அப்படின்னு பல கிறிஸ்தவர்கள் கேட்கிறாங்க. ஆமாம் பிரதர், பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு தனாக்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க பைபிளே அவங்க முழுசா படிக்கிறாங்களே, அவர் எப்படி தனாக்கு பத்தி அவங்களுக்கு தெரியும்? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல 99% வந்து பாத்தீங்கன்னா பைபிளை படிச்சுதான் நான் வந்து கிறிஸ்துவனா மாறிக்கிட்டேன் அப்படின்னு வந்து யாரும் சொல்றது கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசன் இருக்கு. எனக்கு வந்து வயிறு வலி சரியாச்சு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்து சர்ச்சுக்கு போனேன், குணமடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கா நீங்கள் வந்து பைபிளை படித்து தான் கிறிஸ்துவத்துக்கு வந்தீங்க அப்படின்ட்டு உங்கள் வீடியோக்களே நிறைய சொல்லியிருக்கீங்க. அதில் 1% வந்து நீங்கள் இருக்கீங்க, 1% மக்களில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பெரும்பாலான மக்கள் வந்து பைபிளை படித்து வர்றது கிடையாது. நீங்கள் சொன்னது போல் பாஸ்டர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார், வயிற்று வலி சரியாச்சு, ஆமாம் மூட்டு வலி சரியாச்சு, இப்படி தான் பலர்
கிறிஸ்தவத்துக்கு வருகிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் இப்படி ஏதாவது அற்புதம் அப்படிங்கிற பேர்ல தான் கிறிஸ்தவத்துக்கு வருகிறார்களே தவிர, பைபிளை படித்து கிறிஸ்தவர்களாக வரக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்களை தான் பார்க்க முடியும். அதனால் அவங்களுக்கு பைபிளை பற்றியும் சரியான புரிதல் இருக்காது, தனாக் பற்றிய புரிதலும் அவர்களுக்கு இருக்காது. ஆமாம் பிரதர். இன்னும் நிறைய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சேன், தற்கொலை செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு போனேன். அங்கே வந்து போகிற வழியில் சர்ச் இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணால் இயேசு வந்து என்னை வந்து காப்பாற்றினார், அந்த தற்கொலை எண்ணங்களே தடுத்தார். இப்போ இயேசுவை நான், அது மட்டும் இல்லாமல் சில சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் இயேசுவை நான் பார்த்தேன் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சார்ஜ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பைபிளை முழுசாக படித்தே தான் நான் வந்து கிறிஸ்துவனா வந்திருக்கேன்ட்டு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மக்கள் வந்து மிகவும் குறைவு. ஆமாம், அதாவது அற்புத அடையாளங்கள் மற்றும் அவருடைய தேவைகளுக்காகத்தான் பலர் கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறார்கள். நான் தற்கொலை செய்ய போகும்போது இயேசு என்னை காப்பாற்றினார், இயேசு உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இதே போல பிற மதங்களிலும் இதே அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதே அவர்கள் சிந்திப்பது கிடையாது. நம்ம அற்புத அடையாளங்கள்னா என்ன, ஆவியின் பிரமாணம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். அப்பொழுது இந்த டாப்பிக்கை நம்ம விரிவாக பேசலாம். ஆமாம் பிரதர். இப்படி தான் மக்கள் வந்து தன்னுடைய தேவைக்காக தான் கிறிஸ்துவத்துக்கும் நுழையிறாங்க. அவங்க வந்து பைபிள்லாம் என்னன்னு தெரியல, பைபிளை பற்றி மொழியாகவும் ஆராய்ச்சி பார்க்கவும் முடியல. இந்த மாதிரி தான் அதிகமான மக்கள் வந்து இருக்காங்க. கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் பைபிள் அப்படின்னாலே அது பரிசுத்த வேதாகமம் அப்படிதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது உண்மை அல்ல. பைபிளுங்கிறது கிரேக்க வார்த்தை, அது கிரேக்க மொழியிலிருந்து உருவான வார்த்தை. அதற்கு நூல்களின் தொகுப்பு, புத்தகங்களின் தொகுப்பு, த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், இட் இஸ் கால்ட் பைபிள். இந்த பைபிள் எப்படி உருவானது அப்படிங்கிறத ரத்தின சுருக்கமாக நம்ம பல எபிசோடுகளில் பேசியிருக்கிறோம். இவர்கள் வைத்திருக்கிற பைபிளில் இருக்கிறது அபத்தமான தோரா தான். மோசே தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்த வேதம்தான் உண்மையான தோரா அல்லது தௌராத். அந்த தோராவை பின்பற்றியவர்கள் இஸ்ரவேலர்களாகிய இஸ்லாமியர்கள். அந்த தோரா அல்லது தௌராத் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால தான் யூத மதத்திற்காக கிரேக்க தத்துவங்கள் கலந்து தனாக் என்ற ஒரு புத்தக தொகுப்பாக மாறியது. அந்த யூதர்களின் அபத்தமான அந்த தனாக் புத்தகத்தை தான் கிறிஸ்தவர்கள் எடுத்து வைத்து கொண்டு அதற்கு பழைய ஏற்பாடுன்னு பெயர் வைத்து அதோடு இவர்கள் எழுதி வைத்திருக்கிற புதிய ஏற்பாடை இணைத்து பைபிள் என்ற ஒரு புத்தகமாக வைத்திருக்கிறார்கள். யூதர்களுடைய தனாக் என்ற அந்த பழைய ஏற்பாட்டை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக பல வகையான பொய்களை கையாண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம இதற்கு முந்தைய எபிசோடுகளில் நம்ம பேசி வந்திருக்கிறோம். ஆமாம் பிரதர். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ உரைத்த தீர்க்க தரிசன வசனங்களை வந்து கையில் எடுத்து இந்த தீர்க்க வசனங்கள் உரைக்கப்பட்டது என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஆமாம். அடுத்து உணர்வையான பொய் எப்படி இருக்குன்னா, பழைய ஏற்பாடுல உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை அப்படியே எடுத்து புதிய ஏற்பாட்டில் போட்டுறாங்க. அது எந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது, எந்த வசனம் என்பதை கூட சொல்லாமல் அப்படியே விட்டுறாங்க. இது மற்றவையான ஒரு பொய். ஆமாம். அதே போல் பழைய ஏற்பாடுகளில் உள்ள வசனங்களை அப்படியே தூக்கி இயேசுக்கு பொருந்துற மாதிரி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இயேசுக்கு பொருந்துற மாதிரி எழுதியிருக்காங்க. இதுவும் ஒரு வகையான பொய் தான். அடுத்து எந்த மாதிரி பொய் எழுதியிருக்காங்கன்னா, வேதத்தில் உரைத்தபடியே இங்கு நடைபெற்றது, இங்கு நடந்தது அப்படின்னு வந்து பொய்யெல்லாம் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து வேதத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா, பழைய ஏற்பாடை செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி வசனங்களே இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து பொய்யெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க புதிய ஏற்பாடில். ஆமாம் பிரதர். புதிய ஏற்பாடு நூலை இந்த 4 வகையான பொய்களை கையாண்டு தான் எழுதியிருக்கிறார்கள். இந்த வகையான பொய்களால் யாருக்கும் சந்தேகமோ குழப்பமோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பொய்களை எல்லாம் அவர்கள் வெளிப்பாடு, நிழலாட்டம், மறைபொருள், ரகசியம், இல்லை ஆவியை பெற்றால் தான் புரியும் அப்படின்னு பல வார்த்தை பதங்களை ஜாக்கிரதையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
கர்த்தர் இப்படி குழப்புவாரா பிரதர்? மாட்டார். தெளிவா புரியும்படி சொன்னாலே இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். இப்படி கர்த்தர் நூதனமாக போதிப்பாரா? ஒரு காலம் போதிக்க மாட்டார். ஆமா, இப்படிதான் பல வகையான பொய்களால் கிறிஸ்துவ கொள்கைகள் வந்து கட்டமைக்கப்படுகிறது என்பதை நம்ம ஆதாரத்தோட நம்ம பல எபிசோட்ல நம்ம பார்த்துட்டு வரோம். ஆமா, இந்த எபிசோட்ல 2வது வகையான பொய்யானதை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பழைய ஏற்பாட்டுல யாருக்கோ சொன்ன வசனத்தை அப்படியே எடுத்து புதிய ஏற்பாட்டுல எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த வசனத்தை வந்து யார் சொன்னாங்க அதை கூட எழுதாம இருப்பாங்க. அந்த பொய்யத்தான் நம்ம இப்ப இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா. இன்று நம்முடைய ஆய்வுக்காக நான் பார்க்கக்கூடிய வசனம், என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று இயேசு சத்தமாய் சொன்னார் என்ற ஒரு வசனம். அதை வாசியுங்கள். மத்தேயு 27:46 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஹீப்ரு லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு. இதே வசனம் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல காணப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா மார்க் 15:34. அது என்ன வசனம் இப்ப நான் படிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்திலேயே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஏலோயி ஏலோயி லாமா சமக்தானி என்று அரமிக் லாங்குவேஜ்ல குறிக்கப்பட்டிருக்கு. அந்த இதுக்கு முன்னாடி வசனங்கள் பாத்தீங்கன்னா ஏலி 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 பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஹீப்ரு லாங்குவேஜ். ஏலோயி ஏலோயினா அது பாத்தீங்கன்னா அரமிக் லாங்குவேஜ்ல குறிக்கப்பட்டிருக்கு. ஆமா, மத்தேயு மார்க்கு 2 புத்தகங்களில் இந்த வசனங்கள் எழுதியிருப்பதை வாசித்தீங்க இல்லையா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை இயேசு கூறினாரா அல்லது வேறு யாராவது சொன்னார்களா என்பதை பார்க்கலாமா? யூதர்களின் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல சங்கீதம் 22ல தாவீது புலம்பிய அநேக வசனங்களை புதிய ஏற்பாட்டு நூல்ல பல இடங்கள்ல இயேசுவின் கதைக்கு பொருந்துமாறி இவர்கள் எழுதியிருப்பதை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடுகளில் தெளிவான வசன ஆதாரங்களோடு பார்த்தோம் இல்லையா? அதே 22வது சங்கீதத்துல தான் இந்த வசனமும் இருக்கு. நீங்க 22வது சங்கீதத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 22:1வது வசனம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இங்கே தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் பகலிலும் இரவிலும் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் கர்த்தாவே உம்மை நம்பினார்கள், அவர்களை ஆபத்திலிருந்து நீர் விடுவித்தீர். உம்மை நம்பின என்னுடைய முன்னோர்களை காப்பாற்றியது போல என்னையும் காப்பாற்றும் அப்படின்னா தாவீது கர்த்தரிடம் பிரார்த்தனை செய்கிறார் இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 22:5 நான் படிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல்
நம்பிக்கை இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீங்க வாசித்தீங்க இல்லையா? சங்கீதம் 22ல 7-8 வசனங்கள். அந்த வசனத்தை எடுத்துதான் மத்தேயு புத்தகத்துல 27வது அதிகாரத்துல அந்த இயேசுவின் கதைக்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றங்கள் செய்து இதை எழுதியிருக்கிறார்கள். சங்கீதம் 22 7-8 வசனங்களை எப்படி மாற்றி எழுதியிருக்கிறான்னு பாருங்க. மத்தேயு 27:39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். தாவீது 22:7-8 சொன்ன வசனங்களை தான் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி அழகாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 44. அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 45வது வசனத்தை பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இதை இன்னொரு சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது சங்கீதம் 18ல் 7வது வசனத்தில் உள்ளதை எடுத்து தான் இந்த இடத்துல இந்த கதைக்கு ஏற்ப எழுதியிருக்கிறார்கள். சங்கீதம் 18:7வது வசனம். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. 8வது வசனம். அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கீழே உள்ள வசனத்தில் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு வசனம், அதை மட்டும் எடுத்து தான் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ மத்தேயு 27வது அதிகாரத்தில் 39லிருந்து இந்த 45 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இது சங்கீதங்கள்லேருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. ஆனால் சங்கீதம் 22ல் 7-8 வசனங்கள் எடுத்து இதில் எழுதியிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. அதே போல் சங்கீதம் 18ல் உள்ள 7வது வசனத்தை மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இது சங்கீதம் என்றோ தாவீது சொன்னார் என்றோ சொல்லாமல் நூதனமாக இங்கே எழுதியிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? இப்பொழுது நீங்க சங்கீதம் 22 தொடர்ந்து வாசியுங்கள். நான் இப்போது சங்கீதம் 22:9வது வசனத்தை வாசிக்கிறேன். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாக தேயும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பாசான் தேசத்து பலத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊட்டுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருக்கிற்று, என் மெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களிடம் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்,
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாக செய்யும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். சங்கீதம் 22ல் 12லிருந்து 16 வரைக்கும் நீங்க படிச்சீங்க இல்லையா? அந்த வசனங்கள் எல்லாமே உவமைகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எலும்புகள் எல்லாம் கலண்டு போயிற்று அப்படின்னு தாவீது சொல்றாரு. அப்படின்னா உண்மையில எலும்பெல்லாம் கலண்டு போயிடுச்சா? இல்லை. தாவீது சொல்றாரு, என் இருதயம் மெழுகு போல உருகிருச்சு அப்படின்னாரு. அப்படின்னா அவருடைய இருதயம் மெழுகு போல உண்மையிலே உருகிருச்சா? இல்லை, அது ஓமையா சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வேதனை, அந்த வேதனையை ஓமையா சொல்றாரு. என்னுடைய கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் அப்படின்னா உள்ள ஓட்ட போட்டாங்களா? அப்படின்னா உயிரோடு இருக்க முடியாத. ஆக இது எல்லாமே ஊமைகளாகத்தான் சொல்லுகிறார். ஆமா, எல்லாம் ஊமைதான். இதை பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து வேதனையில இருக்கும்போது அந்த வேதனையிலேருந்து வெளியே வர்றதுக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள்ல பல்ல கடிச்சிட்டு இருப்பா, அந்த வேதனையிலேருந்து வெளியே வரலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஊமை தான். அதுக்காண்டி பல்ல கடிச்சிட்டே பல்ல கடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தமாயிருமா? அதே மாதிரி தான் இப்ப சங்கீதத்துல நம்ம பார்த்த ஊமைகள் எல்லாம் புதிய ஏற்பாடு நூல்ல நேரடி பொருள் இருக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, இதை படிக்கிற கிறிஸ்துவ மக்களும் அதை உண்மை என்று நம்புகிறாங்க. ஆமா, கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் அப்படிதான். நேரடியான வசனங்களை ஓமைகளாகவும், ஓமைகளாக சொல்லப்பட்ட வசனங்களை நேரடி அர்த்தத்திலையும் எடுத்துக்கொள்வார்கள். யூதர்களுடைய வேதத்தை இவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப வசனங்களை இப்படி வளைத்து கொள்ளுகிறார்கள். இல்லை, இதுக்கு பேர் தாங்க வேத புரட்டு. 16வது வசனத்துல அந்த கடைசியில வருது இல்லையா, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். இதை கிறிஸ்தவர்கள் வாசிக்கும் போது இது இயேசுக்கு தான் சொல்லப்பட்டது அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் புதிய ஏற்பாடுங்கிற கண்ணாடியை போட்டுட்டு வாசிக்கிறதுனால அவங்களுக்கு அது அப்படிதான் தெரியும். அதாவது தாவீது தான் இதை எழுதினாரு. அவர் வருத்தப்பட்டு சொன்ன செய்தியில திடீர்னு இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து ஒரு தரிசனம் வந்திருக்கும் போல அதனால அவர் எழுதியிருக்காருன்னு கூட சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க. சரி, தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாக தேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். இந்த வசனத்துல வந்து பார்த்தோம்னா தாவீது வந்து பார்த்தீங்கன்னா என் உடைகளை பங்கிட்டு சீட்டு போடுறாங்க, எனக்கு உதவி செய்யுமாறு கர்த்தரிடம் வேண்டுதல் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆமா, தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எழுதும்போது தன்னுடைய ஆடைகளை எதிரிகள் சீட்டு போட்டு தங்களுக்கிடையே தேர்ந்தெடுத்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆனாலும் தாவீது அவரிடமிருந்து கர்த்தரால் காப்பாற்றப்பட்டார் என்பதையும் தெளிவாக எழுதியிருக்கிறார். இதில் வேடிக்கை என்னன்னா, சங்கீதம் 22ல் இந்த 18வது வசனத்தை எடுத்து தான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 27:35 அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆமா, இதை ஏற்கனவே நம்ம எபிசோடு 18ல் பேசியிருக்கோம். பார்க்காத சோதர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளும். ஆமா, சங்கீதம் 22 வசனம் வந்து 20லேருந்து நான் வாசிக்கிறேன். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்துக்கும் தப்பிவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். நீங்க வாசித்த இந்த வசனத்தின் மூலம் தாவீது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா,
இதற்கு முன் என்னை காப்பாற்றியது போல இப்பொழுதும் என்னை காப்பாற்றும். அப்படி நீர் என்னை காப்பாற்றினால் நான் உம்மை குறித்து சகோதரர் மத்தியில் சாட்சியாக அறிவித்து உம்மை புகழ்ந்து துதிப்பேன் அப்படின்னு துதிப்பேன் என்று கர்த்தரிடம் ஒரு பொருத்தனை செய்து வேண்டுவதாக இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அந்த 22வது வசனத்துல அவர் பொருத்தனை பண்ணார், அப்படித்தானே? அந்த பொருத்தனைக்கு அப்புறம் இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு போதிக்கிறார். அப்படி ஒரு துன்பத்தில் இருந்த தாவீதால் இப்போ எப்படி போதிக்க முடிஞ்சது? என்னை போல கர்த்தர் மேல பயபக்தியா இருங்க, கர்த்தரை புகழுங்கள் என்று இவர் போதிக்க காரணம் என்ன? அதாவது சங்கீதம் 22ல் 1லிருந்து 21 வசனங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது தனக்கு ஏற்பட்ட துன்பத்துல கர்த்தரிடம் புலம்பி பிரார்த்தனை செய்தார். 22லிருந்து 31 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தரை புகழ்றாரு, ஆனந்தமாக பாடல் பாடுறதாக அமைஞ்சிருக்கு. அப்ப அடுத்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தரிடமிருந்து தாவீதுக்கு பதில் கிடைத்து விட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? 24வது வசனத்துல உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆக 23, 24வது வசனத்துல தாவீதுக்கு கர்த்தரிடமிருந்து பதில் கிடைத்து விட்டது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமா. சங்கீதம் 22ல முதல் வசனத்துல தாவீது வந்து பாத்தீங்கன்னா ஏலி ஏலி லாமா சமுக்தானி அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு. ஆமா. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பதில் கிடைச்ச மாதிரி சந்தோஷமா அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. ஏலோ ஏலோ லாமா சபக்தானி என்று தாவீது கதறிய குரலை கர்த்தர் கேட்டார் என்பதை 24வது வசனம் வந்து தெளிவாக விளக்குகிறது. ஆமா. அதனாலதான் தாவீது கர்த்தரை புகழ்ந்து தாவீதை போல மற்றவர்களும் பயபக்தியாக இருங்கள் என்று மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார் என்பதையும் அடுத்தடுத்த வசனங்கள்ல பார்க்க முடிகிறது. சங்கீதம் 22ல 25 மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுபவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அதாவது தன்னுடைய பிரார்த்தனையை கர்த்தர் கேட்டு தன்னை காப்பாற்றியதால் மட்டும்தான் இவரால் கர்த்தரை புகழவும் கர்த்தர் நீதி உள்ளவர் என்றும் சொல்ல முடிந்தது. சங்கீதம் 22ல் 25வது வசனத்தின்படி தன்னுடைய பிரார்த்தனையை கர்த்தர் கேட்டு தன்னை காப்பாற்றியதால் மட்டுமே தாவீதால் கர்த்தரை புகழவும் கர்த்தர் நீதி உள்ளவர் என்றும் கூற முடிந்தது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதம் 22:26வது வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். 27வது வசனம் பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமீபத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவர்களுடைய நீதியை அறிவிப்பார்கள்.
22வது சங்கீதத்தில் 1 31 வசனங்கள் முடிய நீங்கள் வாசிட்டீங்க. கடைசியாக உள்ள வசனங்களில் ஜனங்கள் இதை நினைவு கூர்ந்து கர்த்தரை பற்றி அவர்கள் சந்ததிக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவிப்பார்கள் என்றும் அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லப்படுவதால் தாவீது காப்பாற்றப்பட்டார் என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஆக 22வது சங்கீதத்தை முழுமையாக படிக்கும் பொழுது ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று கதறியது தாவீதுதான் என்பது நிரூபணமாகிறது. என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொன்னது இயேசு அல்ல என்பதும் நிரூபணமாகிறது. ஆக புதிய ஏற்பாட்டு நூலில் தங்களுடைய தேவைக்கேற்ப ஒரு சில வசனங்களை மட்டும் எடுத்து இயேசுனுடைய கதையை அழகாக தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பொய்யை உண்மை என நம்ப வைக்கணும்னா அதை திரும்ப திரும்ப உரத்த குரல்ல பேசணும். அதுக்கு பேர் கோயபல்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க. இதுதான் கிறிஸ்தவ உலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆமா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்பியது இயேசு அல்ல, தாவீதுதான் என்பதை யார் ஒருவர் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை முழுமையாக படித்துக் கொள்கிறாரோ, நடுநிலைமையோட படிக்கிறாரோ, அவர் தெளிவாக புரிந்து கொள்வார். நிச்சயமாக. அதாவது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின்படி சங்கீதம் 22 அது முழுக்க முழுக்க இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்பினால், சங்கீதம் 22ல் 24, 25 வசனங்களில் அவர் காப்பாற்றப்பட்டார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உண்மையை நடுநிலையோடு தேடுகிற கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த சங்கீதம் 22 அது இயேசுவை குறித்து சொல்லப்படவில்லை, தாவீது தன்னுடைய அனுபவத்தை தான் எழுதியிருக்கிறார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். இதை போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.